எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சோஃபார் நாம் 4 முக்கியமான டேர்ம் பார்த்துருக்கோம். முதல் டேர்ம் கூலும்ஸ் லா படி பில்ட் ஆன ஃபோர்ஸ், ரெண்டாவது டேர்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, மூணாவது டேர்ம் எலக்ட்ரிக் பொட்டன்சியல், நாலாவது டேர்ம் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் எனர்ஜி. இந்த 4 டேர்முக்கான ப்ராப்ளம்ஸையும் அந்தந்த டேர்ம் படிச்சுட்டு நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 4 டேர்ம்லையும் எந்த கன்ஃபியூஷனும் வராமல் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ராப்ளம் பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்ளத்தில் நாம் 4 டேர்மையுமே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தா ஏறக்குறைய டோட்டல் லெசனே ரிவைஸ் பண்ண மாதிரியும் ஆயிடும். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பட் 4 டேர்மையும் நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரே ப்ராப்ளத்தில் எடுத்துகிட்டு வரோம். ஸோ எந்த கன்ஃபியூஷன் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா ரெக்டிஃபை ஆகிடும். ஸோ 2 unlike charges of 5 coulomb each are separated by a distance 6 meter. Find 1. Force on 1 into 10 power minus 9 coulomb charge held 4 meter height from perpendicular bisector of above 2 charge. 2. Electric field at a point P where point P is 4 meter away from perpendicular bisector of above 2 charge. 3. Electric potential at point P where point P is 4 meter away from perpendicular bisector of above 2 charge. 4. Potential energy to bring 1 into 10 power minus 9 coulomb charge to a point P where P is 4 meter away from perpendicular bisector of above 2 charge. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும்னா 2 unlike charges of 5 coulomb each are separated by a distance 6 meter. Find அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு போயிடணும். செகண்ட் டிவிஷன் போகிறதுக்கு முன்னாடி அகைன் அந்த பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைண்டுன்னு சொல்லிட்டு செகண்ட் டிவிஷன் போகணும். இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த டிவிஷன் போகணும். ஸோ இந்த 4 டிவிஷனுக்கும் அந்த பிகினிங் காமன். ஃபைண்டுங்கிற வேர்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த டிவிஷனுக்கு போகணுமோ அந்த டிவிஷன் போயிட்டு அந்த டிவிஷனில் என்ன டேர்ம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த டேர்மை கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் நான் சொல்லியிருக்கேனோ அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகிறேன். மொதல் டிவிஷன் நம்ம பண்ணிடலாம். அகைன் கொஸ்டின் போவோம். 2 unlike charges of 5 coulomb each are separated by a distance 6 meter. Find force on 1 into 10 power minus 9 coulomb charge held 4 meter height from perpendicular bisector of above 2 charge. இப்போ இவங்க சொல்லியிருக்கிறதுக்கு சூட்டபிளாக டயக்ராம் வரையணும். ஸோ முதல்ல 2 அன்லைக் சார்ஜ். அன்லைக் சார்ஜ்னா 1 + 5 கூலும்னா இன்னொன்று -5 கூலும். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர். நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு இதை Q1 எழுதுகிறேன், இதை Q2 எழுதுகிறேன். நாம் என்ன கால்குலேட் பண்ணால் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். யாருக்கு ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணால் இன்னொரு சார்ஜ் விச் இஸ் 1 into 10 power minus 9 கூலும். இந்த சார்ஜுக்கு ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். இந்த சார்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னா 4 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. எங்கேருந்து 4 மீட்டர் ஹைட்டில் இருக்குன்னா பர்பண்டிகுலர் பைசெக்டார்லேருந்து 4 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. பர்பண்டிகுலர் பைசெக்டாருங்கிறது இதோட மிட் பாயிண்ட்லேருந்து கட் ஆகும். ஸோ இங்கேருந்து 4 மீட்டர் ஹைட்டில் இன்னொரு சார்ஜ் இருக்குது. அதோட வேல்யூ 1 into 10 power minus 9 கூலும். இதை நான் Q3ன்னு எடுத்துக்கிறேன். இந்த சார்ஜோட ஃபோர்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணும். இதான் கொஸ்டின்.
ஸோ அதே நேரத்தில் பர்பண்டிகுலர் பைசெக்டார் மிடில் இருந்து கட் ஆகிறதுனால இது 3 மீட்டர் இது 3 மீட்டர்னு வந்துடும். எப்பெல்லாம் நீங்கள் பர்பண்டிகுலர் பைசெக்டார் லைன் போடுறீங்களோ அப்போல்லாம் ட்ரையாங்கிள் அப்பியரன்ஸ் மாதிரி மாற்றிட்டு அந்த டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3 இது 4னா பித்தாகரஸ் தியரம் படி இது 5 மீட்டர் ஆயிரும். இது 3 இது 4னா பித்தாகரஸ் தியரம் படி 5 மீட்டர் ஆயிரும். இப்போதைக்கு என்னோட கன்வீனியன்ட்டுக்கு இந்த ஆங்கிளை தீட்டான்னு மார்க் பண்ணுறேன். இது தீட்டானா டெஃபினட்டாக இதுவும் தீட்டாவாக தான் இருக்கும். ஸோ நாம் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். இங்கே மொத்தம் 3 சார்ஜ் இருக்குது. 3 சார்ஜுக்கு சேர்த்து பல்காக ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுற நம்ம ஃபார்முலா நம்மள்கிட்ட கிடையாது. அட் அ டைமில் 2 சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா 1/4πε0 Q1 Q2/r². இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இப்போ நான் ஃபோர்ஸ் பிட்வீன் Q3 அண்ட் Q1 பண்ண போகிறேன். நாம் எந்த ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணாலும் அதில் கம்பல்சரியாக Q3 இருக்கணும். ஏன்னா கொஸ்டினோட ரெக்குயர்மெண்ட் படி ஃபோர்ஸ் ஆன் Q3 தான் நம்ம என்ன பண்ணால் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோர்ஸை நான் F1 எழுதுகிறேன். 1/4πε0ங்கிறது 9 × 10⁹. தென் Q3 அண்ட் Q1 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ். ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜுங்கிறது Q3 Q1. Q3யோட வேல்யூ 1 × 10⁻⁻9. Q1ஓட வேல்யூ 5 கூலும் டிவைடட் பை r². இந்த ஃபார்முலா படி ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். ஸோ Q3க்கும் Q1க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 5ஆக இருக்குது. அப்போ நம்மளுக்கு 5² வந்துடும். ஸோ ஒரு 5 கேன்சல் ஆயிரும். 9ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணால் 9/5னே எழுதிக்கலாம். 10⁻ +9ம் -9 என்ன ஆயிருன்னா கேன்சல் ஆயிரும். ஃபோர்ஸோட யூனிட் என்னென்னா நியூட்டன். தென் ஃபோர்ஸ் பிட்வீன் Q3 அண்ட் Q2 கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணுற எல்லா ஃபோர்ஸ்லேயும் Q3 இருக்கணும். பிகாஸ் டார்கெட் வந்து ஃபோர்ஸ் ஆன் Q3 மறந்துடக்கூடாது. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த ஃபோர்ஸை நான் F2ன்னு எழுதுகிறேன். ஃபோர்ஸோட ஒரிஜினல் ஃபார்முலா இந்த இடத்துல இருக்குது. இந்த ஃபார்முலா படி முதல்ல 1/4πε0 அதோட வேல்யூ 9 × 10⁻9. தென் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ். ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜில் Q3 Q2 இருக்குது. Q3யோட வேல்யூ 1 × 10⁻⁻9. Q2ஓட வேல்யூ எவ்வளோனா -5. ஃபோர்ஸுங்கிறது வெக்டார் டேர்ம். வெக்டார் டேர்மில் நம்ம மைனஸ் போட தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் 5னே போட்டுக்கலாம். டிவைடட் பை என்ன அப்படின்னா r². ஆருங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். ஸோ Q3க்கும் Q2க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அகெயின் 5. அப்போ 5² வந்துடும். ஸோ 5² இருக்கிற இந்த 5 கேன்சல் ஆயிரும். அப்போ அகெயின் 9/5 நியூட்டன் வருது. ஸோ இதோட ஸ்டெப் 1 ஓவர். நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறப்பே சொல்லியிருக்கேன். 3 சார்ஜ் இருந்ததுன்னா 2 ஃபோர்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த 2 ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணியாச்சு. தென் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் நான் இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறேன். 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. இது எனக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். தென் ஸ்டெப் 3. இந்த ஸ்டெப்பு தான் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் ஹைலி இம்பார்ட்டன்ட். என்ன ஸ்டெப்னா டு மார்க் டைரக்ஷன் ஆன் டயக்ராம். ஸோ அதுக்கு நான் இன்னொரு தடவை டயக்ராம் கிளியராக போட்டுக்கிறேன். ஸோ இது Q1 which is +5 கூலும். இது Q2 which is -5 கூலும். இது Q3 இதோட வேல்யூ 1 × 10⁻⁻9 கூலும். மொதல் ஃபோர்ஸ் F1. F1 Q3க்கும் Q1க்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ். Q3யும் பாசிட்டிவ் சார்ஜ், Q1ம் பாசிட்டிவ் சார்ஜ். ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னா டைரக்ஷன் அவுட் சைட் லைன் ஜாயினிங் இருக்கும். இது லைன் ஜாயினிங். இதோட அவுட் சைட்னா இப்படி வந்துடும். தென் F2. F2ங்கிறது Q3க்கும் Q2க்கும் நடுவில் இருக்கிறது. Q3 பாசிட்டிவ் சார்ஜ், Q2 நெகட்டிவ் சார்ஜ். அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னா பிட்வீன் லைன் ஜாயினிங் வரும். பிட்வீன் லைன் ஜாயினிங் ஆர் ஆன் தி லைன் ஜாயினிங்கிறது இப்படி. இந்த F2 F1 ரெண்டுமே கோணல் மானலாக இருக்குது. கோணல் மானலாக இருக்கிற 2 வெக்டாரை ஆட் பண்ணுறதுக்கு பேரலோகிராம் ஆஃப் வெக்டார் அடிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதுபடி ரிசல்ட் R is equal to P² + Q² + 2PQ cos θ. ரிசல்ட்டு தான் ஃபோர்ஸ் ஆன் Q3. P²க்கு பதில் F1², Q²க்கு பதில் F2², 2Pக்கு பதில் F1, Qக்கு பதில் F2, cos θ வேணும். ஸோ நீங்களா சும்மா 120 டிகிரி 60 டிகிரி அந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க. ஏன்னா இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கிடையாது. எல்லா சைடும் அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் ஆல்ரெடி மெயின் டயக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன்னா தீட்டான்னு இந்த இடத்த அசியூம் பண்ணியிருக்கேன். இது தீட்டானா இதுவும் தீட்டா. அதை அகைன் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இது தீட்டானா இதுவும் தீட்டா. இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போடுறேன். ஸோ இது தீட்டானா அதே ப்ரொஜெக்ஷனில் போகிறதுனால இந்த ஆங்கிள் தீட்டாவாயிரும். இது தீட்டானா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற லாஜிக் படி இந்த ஆங்கிள் தீட்டா ஆயிரும். ஸோ அப்போ எந்த 2 வெக்டார் ஆட் பண்ணால் F1 F2 அந்த 2 வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 2 தீட்டாவாக இருக்குது. இந்த ஃபார்முலா படி தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் வெக்டார் வி ஹாவ் டு ஆட். ஸோ அந்த ஆங்கிள் இப்போ என்னவாக இருக்குன்னா 2 தீட்டாவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்டெப் 2லேயே நம்மளுக்கு லிங்க் கிடச்சிருச்சு F1 F2 ஈக்குவல்ட்டு. அப்போ இங்கே இருக்கிற F2 எல்லாத்தையும் F1 மாற்றினா என்ன ஆகும்? 2F1² + 2F1² cos 2 θன்னு வந்துடும்.
ரெண்டுலேயுமே 2f1² காமனாக இருக்குது. தென் 1 + cos 2 தீட்டாவை ரீட்டைன் பண்ணிக்கிறேன். 2f1² அகைன் ரீட்டைன் பண்ணிக்கிறேன்.1 + cos 2 தீட்டாங்கிறது ட்ரிக்னாமெட்ரி படி 2 cos ஸ்கொயர் தீட்டா. ரெண்டு 2 ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டா ஒரு 2, f1² வெளியே எடுத்துட்டா f1, cos ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்துட்டா என்ன ஆயிரும்னா cos தீட்டான்னு வந்துடும். ஸோ 2 ரீட்டைன் பண்ணுறேன். f1ஓட வேல்யூ 9/5 ஸ்டெப் 1லேயே நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா கால்குலேட் பண்ணியாச்சு. ஸ்டில் நம்மளுக்கு என்ன தேவைன்னா cos தீட்டா வேணும். cos தீட்டாங்கிறது இந்த மெயின் டயக்ராம்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டயக்ராம் படி பார்த்தா cos தீட்டாங்கிறது adjacent side hypotenuse. ஸோ அப்போ cos தீட்டா எனக்கு என்ன வருதுன்னா 3/5 வருது. ஸோ அப்போ இந்த 3/5 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ 2 × 9 18, 18 × 3 என்ன ஆயிருன்னா 54. ஸோ அப்போ 54/25 நியூட்டன் வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இது பெரிய கேள்வி. இந்த கொஸ்டினில் நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா செக்மெண்ட் 1 தான் முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம செக்மெண்ட் 2க்குள்ளே போப்போம். செக்மெண்ட் 2 எப்படி ரீட் பண்ணணும்னா பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 unlike charges of 5 coulomb each are separated by a distance 6 cm. Find அப்படியே இங்கே வந்துடுங்க. Electric field at a point P where point P is 4 meter away from perpendicular bisector of above 2 charge. So second division. ஸோ ரெண்டு அன்லைக் சார்ஜு, ஒன்று +5 கூலும் இன்னொன்று -5 கூலும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டரு. நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு இதை Q1 இதை Q2ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செட்டப்புக்கு நாம் என்ன கால்குலேட் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணால் டெஸ்ட் பாயிண்ட் வேணும். அந்த டெஸ்ட் பாயிண்ட் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னா இதோட பர்பெண்டிகுலர் பைசெக்டாரில் 4 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இதுதான் டெஸ்ட் பாயிண்ட்டோட லொக்கேஷன். ஸோ பர்பெண்டிகுலர் பைசெக்டாருங்கிறது இதோட மிட் பாயிண்ட்லேருந்து தான் கட் ஆகும். அப்போ இது 3 மீட்டர் இது 3 மீட்டர்னு வந்துடும். ட்ரையாங்கிள் அப்பியரன்ஸுக்கு இதை மாற்றுங்க. அப்போ நம்மளுக்கு சம் மேத்தமெட்டிக்கல் ஒர்க் ஈஸியாக இருக்கும். ஸோ இது 3 இது 4னா பித்தாகரஸ் தியரம் படி இது 5 மீட்டர். இது 3 இது 4னா அகைன் பித்தாகரஸ் தியரம் படி இது 5 மீட்டர். நான் இந்த ஆங்கிளை தீட்டா இந்த ஆங்கிளை தீட்டான்னு எடுத்துக்கிறேன். நாம் கால்குலேட் பண்ண வேண்டிய டேர்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே 2 சார்ஜ் இருக்குது. 2 சார்ஜுக்கு சேர்த்து பல்காக எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நம்மள்கிட்ட கிடையாது. அட் அ டைமில் ஒரு சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Q/4πε0 டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி முதல்ல Q1க்கு பண்ண போகிறேன். ஸோ டியூ டு Q1 இதனால் வர எலக்ட்ரிக் ஃபீல்டை E1 எழுதுகிறேன். ஸோ இந்த ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு சார்ஜ் வேல்யூ Qக்கு பதில் என்ன இருக்குன்னா Q1ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 5 கூலும். 1/4πε0 அதுக்கு பதில் 9 × 10⁹ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸுங்கிறது என்ன, யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்கே டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு. ஸோ அப்போ இது சார்ஜு இது டெஸ்ட்டு, நடுவில் இருக்கிற கேப் 5ன்னு இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னா 5² வந்துடும். ஸோ ஒரு 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா E1 will become as 9/5 × 10⁹ எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் நியூட்டன் பர் கூலும். ஸோ டியூ டு ப்ளஸ் சார்ஜ் டியூ டு Q1 நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி டியூ டு Q2 இதனால் வர ஃபீல்டை நான் E2ன்னு எழுதுகிறேன். இதுக்கான ஃபார்முலாவும் இங்கே தான் இருக்குது. ஸோ முதல்ல Qக்கு பதில் Q2ஓட வேல்யூ -5 கூலும்னு இருக்குது. பட் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற டேர்ம் வெக்டார்னால் நம்மளுக்கு மைனஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இன்ட்டு 1/4πε0க்கு பதில் 9 × 10⁹ பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம், யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்கே டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு. ஸோ இப்போ இது Q2 சார்ஜு, டெஸ்ட்டு இங்கே இருக்குது, நடுவில் இருக்கிற கேப் 5 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னால் என்ன ஆயிருன்னா 5² வந்துடும். அகைன் இந்த 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 9/5 × 10⁹ நியூட்டன் பர் கூலும்னு வந்துடும். ஸோ ஸ்டெப் 1 ஓவர். தென் ஸ்டெப் 2 இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதா ஸ்டெப் 2. அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறப்ப ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. தென் ஸ்டெப் 3 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் திஸ் ப்ராப்ளம், டு மார்க் டைரக்ஷன் ஆன் டயக்ராம். டயக்ராமில் டைரக்ஷன் மார்க் பண்ணுறதுக்கு இன்னொரு தடவை கிளியராக என்ன பண்ணுங்கன்னா டயக்ராம் போடுங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இது Q1 = +5 கூலும், இது Q2 = -5 கூலும். டெஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா இந்த ஆங்கிள் தீட்டான்னு ஆல்ரெடி நம்ம அஸ்யூம் பண்ணியாச்சு. முதல்ல E1 மார்க் பண்ணணும். E1 யாருனால வருதுன்னா Q1னால வருது. ஸோ Q1 யாருன்னா ப்ளஸ் சார்ஜ்னா அவுட்வேர்டில் மார்க் பண்ணணும். ஸோ விரலை உங்கள் ப்ளஸ் சார்ஜ் பக்கத்தில் வச்சுக்கிட்டு விரலுக்கு அவுட்வேர்டாக இப்படி மார்க் பண்ணிடுங்க. தென் E2 மார்க் பண்ணணும். E2 யாருனால வருதுன்னா Q2னால வருது. ஸோ Q2 யாருன்னா மைனஸ் சார்ஜ்னா டைரக்ஷன் லாஜிக் வந்து இன்வேர்டு. ஸோ அப்போ டெஸ்ட் பாயிண்ட்லேருந்து மைனஸ் சார்ஜுக்கு இன்வேர்டில் மார்க் பண்ணுங்க.
இப்போ E1 E2 ரெண்டுமே இன்க்ளைண்டாக ட்ராவல் ஆகுது. இன்க்ளைண்டாக இருக்கிற ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணுறதுக்கு parallelogram law of vector addition ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ R is equal to root of p squared plus q squared plus 2pq cos theta. Rக்கு பதில் E, ஸ்கொயர் ரூட் ஆஃப் p ஸ்கொயர்டுக்கு பதில் என்ன அப்படின்னா E1 ஸ்கொயர்டு, q ஸ்கொயர்டுக்கு பதில் E2 ஸ்கொயர்டு, 2pக்கு பதில் E1, qக்கு பதில் E2, cos தீட்டாவுக்கு பதில் 2 தீட்டா. எப்படி 2 தீட்டா? முதல்ல இந்த தீட்டானா என்ன? எந்த ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணுறோமோ அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள். இப்போ நாம் E1 E2 ஆட் பண்ணணும். அப்போ அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போடுறேன். இது தீட்டானா அதே ப்ரொஜெக்ஷனில் போகிறதுனால இது தீட்டா. ஸோ இது தீட்டானா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலுங்கிற லாஜிக் படி இது தீட்டா. ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ண போகிற ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்ன அப்படின்னா 2 தீட்டா. தென் ஆல்சோ ஸ்டெப் 2லேயே நம்ம கன்சால்டேட் பண்ணியாச்சு E2வும் E1 ஈக்குவலன்ட்டு. அதை இங்கே யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 2E1 ஸ்கொயர்டு இன்ட்டு 1 + cos 2 தீட்டான்னு வரும். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் 2E1 ஸ்கொயர்டு இன்ட்டு 2 cos ஸ்கொயர் தீட்டான்னு வரும். 2 2 ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டா ஒரு 2, E1 ஸ்கொயர்டை வெளியே எடுத்துட்டா E1, cos ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்துட்டா cos தீட்டா. 2 ரீட்டைன் பண்ணுறேன். E1ஓட வேல்யூ ஸ்டெப் 1லேயே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9/5 × 10⁹ இருக்குது. இது இல்லாமல் எனக்கு காஸ் தீட்டா வேணும். ஸோ அதுக்கு நான் மெயின் டயக்ராம் போகிறேன். மெயின் டயக்ராமில் இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுது. அதுலேருந்து காஸ் தீட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அட்ஜசன்ட் சைட் டிவைட் பை ஹைபாட்னஸ்னு வரும். அப்படின்னா 3/5. அப்போ இங்கே இருக்கிற காஸ் தீட்டாவுக்கு பதில் 3/5னு போட்டுக்கலாம். ஸோ இதை ஓவராலாக சால்வ் பண்ணால் 2 × 9 18, 18 × 3 என்ன ஆயிரும்னா 54 ஆயிரும். 5 × 5 25, 10⁹ ரீட்டைன் பண்ணிக்கலாம். நியூட்டன் பெர் கூலும்னு வந்துடும். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. நீங்கள் இந்த செகண்ட் டிவிஷன் பார்க்குறப்ப ஃபஸ்ட் டிவிஷனோட கம்பேர் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் கம்பேர் பண்ணிக்காமல் அந்தந்த டிவிஷனுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணால் கிளியராக வரும். இப்போ தேர்ட் டிவிஷனுக்குள்ளே போவோம். தேர்ட் டிவிஷன் எப்படின்னா அகைன் கொஸ்டினோட பிகினிங்லேருந்து வாங்க. 2 unlike charges of 5 coulomb each are separated by a distance 6 meter. Find electric potential at a point P where point P is 4 meter away from perpendicular bisector of above 2 charge. So division 3. ஸோ கொஸ்டினோட பிகினிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு அன்லைக் சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. ஒன்று +5 கூலும், இன்னொன்று -5 கூலும். நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு இதை Q1 இதை Q2ன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 6 மீட்டரு. ஸோ நாம் கால்குலேட் பண்ண வேண்டிய டேர்ம் எலக்ட்ரிக் பொட்டன்சியல். எலக்ட்ரிக் பொட்டன்சியல் கண்டுபிடிக்கணும்னா டெஸ்ட் பாயிண்ட் இல்லை நோன் பாயிண்ட் வேணும். டெஸ்ட் பாயிண்ட் ஆர் நோன் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா பர்பண்டிகுலர் பைசெக்டாரில் 4 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. நான் இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன், இதையும் கனெக்ட் பண்ணுறேன். பர்பண்டிகுலர் பைசெக்டார் எப்பயும் மிட் பாயிண்ட்லேருந்து தான் வருவோம். அப்போ இது 6 மீட்டர்னா இது 3 மீட்டர், இது 3 மீட்டர்னு வரும். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் இது 5 மீட்டர் 5 மீட்டர்னு வந்துடும். இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் கால்குலேட் பண்ணணும். இங்கே 2 சார்ஜ் இருக்குது. 2 சார்ஜுக்கு சேர்த்து பல்காக எலக்ட்ரிக் பொட்டன்சியல் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா நம்மள்கிட்ட கிடையாது. அட் அ டைமில் ஒரு சார்ஜுக்கு தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் இது. இதை பயன்படுத்தி முதல்ல நான் Q1க்கு பண்ண போகிறேன். இந்த பொட்டன்சியலை V1 எழுதுகிறேன். ஸோ ஃபார்முலா படி Qக்கு பதில் Q1. Q1ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 கூலும்னு சொல்லியிருக்காங்க. அதை எழுதியாச்சு. தென் 1/4πε0 அதோட வேல்யூ 9 × 10⁹ டிவைடட் பை டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம்? யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்கே டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு. இப்போ இது Q1 சார்ஜ், டெஸ்ட் ஆர் நோன் பாயிண்ட் இங்கே இருக்குது. நடுவில் இருக்கிற கேப் எவ்வளோ வருதுன்னா 5 வருது. அப்போ இந்த 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா V1 = 9 × 10⁹ வந்துடும். பொட்டன்சியலோட யூனிட் வந்து வோல்ட். இதே மாதிரி செகண்ட் சார்ஜ் டியூ டு Q2, இதனால் வர பொட்டன்சியலை நான் V2ன்னு எழுதுகிறேன். பொட்டன்சியலுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது. முதல்ல Qக்கு பதில் என்ன அப்படின்னா Q2ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா -5 கூலும். அப்போ -5ன்னு நீங்கள் போடணும். ஏன்னா இந்த டேர்ம் ஸ்கேலாரில் மைனஸ்னால் அந்த மைனஸை ஃபாலோ பண்ணுங்கள். தென் 1/4πε0 இதுக்கு பதில் 9 × 10⁹ டிவைடட் பை டிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம்? யார் சார்ஜோ அவங்களுக்கும் எங்கே டெஸ்ட் இருக்கோ அதுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு. ஸோ இது சார்ஜ், இது டெஸ்ட்டு, நடுவில் இருக்கிற கேப் 5. அப்போ 5 கேன்சல் ஆகி -9 × 10⁹ வோல்ட்னு வந்து இந்த டேர்ம் ஸ்கேலாராக இருக்கிறதுனால டோட்டல் பொட்டன்சியல் V = V1 + V2. V1 பாசிட்டிவாக இருக்குது, V1 நெகட்டிவாக, V2 நெகட்டிவாக இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப ஆன்சர் 0 ஆகிடும். இது தேர்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து நம்ம ஃபோர்த் டிவிஷன் போவோம். ஃபோர்த் டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? திருப்பி கொஸ்டின்லேருந்து வாங்க. 2 unlike charges of 5 coulomb each are separated by a distance 6 meter. Find potential energy to bring 1 × 10⁻⁹ coulomb charge to a point P where P is 4 meter away from the perpendicular bisector of above 2 charge னு சொல்லியிருக்காங்க.
ஸோ 4th டிவிஷனுக்கும் கொஸ்டினோட பிகினிங்கில் இருக்கிற மாதிரியே நான் டயக்ராம் போட்டுக்கிறேன். கொஸ்டினோட பிகினிங்கில் என்ன இருக்குது, 2 சார்ஜ் சொல்லியிருக்காங்க, ஒன்று +5 கூலும் இன்னொன்று -5 கூலும், நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 6 மீட்டரு. ஸோ இதை என்னோட கன்வீனியன்ட்டுக்கு Q1 இதை Q2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 சார்ஜ் ஃபிக்ஸடாக இருக்குது. இன்னொரு சார்ஜ் எடுத்துகிட்டு வராங்க. அந்த இன்னொரு சார்ஜோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1 × 10⁻⁹ கூலும், சாரி -9 கூலும். இதை நான் Q3 நேம் பண்ணிக்கிறேன். இந்த சார்ஜ் எங்கே வந்திருக்கு அப்படின்னா இந்த 2 சார்ஜோட பர்பெண்டிகுலர் பைசெக்டாரில் 4 மீட்டர் ஹைட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா லொக்கேட் ஆயிருக்கு. இந்த சார்ஜ் Q3 உள்ளே வரதுக்கான எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனமாக நான் ஃபாலோ பண்ணுங்கள். Q3 உள்ளே வரதுக்கான எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்போ Q3 சம்மந்தப்பட்ட எனர்ஜி ஃபார்முலா எழுதணும். அப்போ Q3 Q1 / 4πε0 R13 ஒரு எனர்ஜி வந்துடும். Q3 Q2 / 4πε0 R23 R32 ஒரு எனர்ஜி வந்துடும். ஸோ அவங்க Q3 உள்ளே வரதுக்கான எனர்ஜி கேட்டிருக்கிறதுனால Q3 சம்மந்தப்பட்ட எனர்ஜியை நான் என்ன பண்ணிட்டேன்னா எழுதிட்டேன். இதில் 1/4πε0 காமன், அதை வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் R13ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், இப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னால் இது 3 மீட்டர், இது 3 மீட்டர்னு வந்துடும். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் இது 5 மீட்டர் ஆயிரும். R32னா இந்த டிஸ்டன்ஸ் வரணும். இந்த டிஸ்டன்ஸும் அதே பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறப்ப 5 மீட்டர் தான் வரும். ஸோ 1/4πε0 காமனாக வெளியே எடுத்துட்டேன். R13யும் 5 மீட்டர் தான், R32வும் 5 மீட்டர் தான். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் Q3 Q1. Q3யோட வேல்யூ 1 × 10⁻⁹, Q1ஓட வேல்யூ 5. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 5 × 10⁻⁹ வந்துடும். தென் ப்ராடக்ட் ஆஃப் Q3 Q2. Q3யோட வேல்யூ 1 × 10⁻⁹, Q2ஓட வேல்யூ -5. இதுவும் ஸ்கேலார், அப்போ மைனஸ் யூஸ் பண்ணணும். அப்போ ப்ராடக்ட் பண்ணால் -5 × 10⁻⁹ வந்துடும். இதை கன்சால்டேட் பண்ணால் ஆன்சர் 0 ஆயிரும். எனர்ஜியோட யூனிட் ஜூல். ஸோ இப்போ இந்த 4 டேர்மையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ப்ராப்ளத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்தந்த டேர்முக்கு அந்தந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருப்பேன். அந்தந்த டேர்முக்கான ஃபார்முலாஸை கரெக்டாக என்ன பண்ணியிருப்பேன்னா பிக் பண்ணியிருப்பேன். இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தாவே ஓவராலாக சோஃபார் நம்ம என்ன படிச்சிருக்கோங்கிற ஐடியா கிளியராக கிடைக்கும்.